கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரே நீ யாரெல்லாம் வர வேண்டும் என்று நீ உங்களுடைய சித்தத்தில் வைத்திருக்கீங்களோ அவங்களாம் கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. உங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்கிறோம். உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இயேசுக்காரோ ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே, இந்த 8ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கூட கர்த்தாவே முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரே உமது பாதத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விஷயம் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பதும் ஐயா உமது சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா யார் யார் என்னென்ன நோக்கங்களோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே உடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஒரு பொழுது வெட்கப்படாதபடிக்கு தகப்பனே உது அன்பு கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தாழ்த்தின் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை செய்கின்றோம் இயேசுப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம் இயேசுப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றோம். கண்ணுயிரை காப்பவனே ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவனே ஆராதனை. கண்ணுயிரை காப்பவனே ஆராதனை,
ஆராதனை செய்கின்றோம் என்னே சப்பா உமக்கெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம் என்னே சப்பா உமக்கெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. போன மாதம் முழுவதும் நம்ம செய்த அதிசயங்களுக்கெல்லாம் அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கினது. அவருக்கு எத்தனை முறை ஆராதனை செய்தாலும் நமக்கு பத்தாது. நன்றி. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை, மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை, மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. பிரியமே
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கண்களை மூடி வானத்துக்கு நேராக பருவத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த மனமகிழ்ச்சி நாளில கூட உங்களை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஆண்டவரே அடியே கூட அப்பா கரத்தில் தாழ்த்துகிற சுவாமி ஆண்டவரே. அப்பா உங்க சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே அப்பா. அப்பா எனக்கு ராஜா என்னை தகுதிப்படுத்த பரிசுத்தப்படுத்த மாவியானவரே. அப்பா உங்க சமூகத்தில் நிற்கேசப்பா. அப்பா நீ சொன்னீரே உன்னை நான் மறைத்து வெளிப்படுத்துவேன் சொன்ன தேவனப்பா. இந்த இடத்துல நிற்கிறது அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மனசுல வெளிப்படாதவரே தெய்வீக கரம் அப்பா நேசப்பா உடைய மகிமை ஆண்டவரே. அப்பா அங்கே வெளிப்படபடி உங்க பிரச்சனை மாத்திரம் வெளிப்படபடி அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. என்னை மறைத்து வெளிப்படுவீராக இயேசுப்பா. என்னை மறைத்து நீர் ஆவியானவர் வெளிப்படும்படி அப்பா இயேசுப்பா தகப்பனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த சமூகத்துக்கு நேராக என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. என் நீதிய சூரியனே, என் நீதிய சூரியனே, என் நீதிய சூரியனே என் கடந்து வரும்படி அப்பா என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறோம் அப்பா. என்னை தாழ்த்தி நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. இறங்கி வருகிற தேவன் என்று அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உன் நாமத்தினால் எந்த இடத்துல கூடி இருக்கிறோமோ அந்த இடத்துல மகிமை இறங்கும்படி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்ன தேவன் இந்த 8வது மாதத்துல கூட அப்பா ஆண்டவரே தேவனுடைய மகிமை காணபடி அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆவியானவரே. இயேசுப்பா உங்க மகிமைகள் நிரப்பட்டும் அப்பா. உங்க அன்பு கரத்தினால அப்பா எங்கள் ஒவ்வொரு நிரப்பட்டும் அப்பா. ஒருவர் நாங்கள் வெறுமையா போவதில்லை ராஜா. உம்மை நம்பி வந்த ஒரு க்ஷணம் ஆண்டவரே வெறுமை திரும்பி போன சுத்தம் இல்லப்பா. அப்பா நாங்கள் வெறுங்கையா போவதில்லை. நாங்கள் இரு பரிவாரங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா எங்க ராஜா மகா பெரிய தேவன், எங்க ராஜாதி ராஜா அவர் சர்வ வல்லவர், அவர் ஐஸ்வர்ய உள்ள தேவன், யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோமா. வாய்களை திறந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இதோ உனக்கு மாத்திரமல்ல ஓ முழு இருதயத்தோடு என்னை துதிக்கும் போது நான் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறேன். நான் அசைவாடுகிற தேவனா இருக்கிறேன். மத்தியில் ஆவுகிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம சுத்த பண்ணாதபடி ஏதோ யாரோ என்று நினையாதபடி இந்த இடத்துல ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லவர் அவர் நீதிய சூரியன் யாவை செய்து முடிக்கிறது நமக்காக அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ ஆவியான தேவனே பயபக்தியோடு முடிவுத்தோடு நம்ம நோக்கி கூப்பிடும்போது ஒரு யாவை செய்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிப்போமா ஒரு முழுத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போம் ஆராதிப்போம். ஆராதனைக்குரிய தேவன், ஒரு ஆராதனைக்குரிய தேவன், ஒரு பெரியவர், பரிசுத்தர் பரிசுத்தர், ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை மகிமைப்படுகிற தேவன், ஆராதனை மகிமைப்படுகிற தேவன், ஆராதனை ஆண்டவரே அவர் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்போமா துதிப்போமா. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இறங்கும்படி, இந்த மத்தியில் ஒரு ஆண்டவரை வல்லமை கிடந்து வரும்படி, ஒரு தெய்வீக கரம் கடந்து வரும்படி ஓ ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக அப்பா. எங்களை நிரப்புவீராக பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவீராக அப்பா. உங்க வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்பட்டும் ராஜா. இது அக்கினியே போல உச்சிவே சொன்னவரே, மழையே போல நிரப்பு சொன்னவரே. இந்த நாளில் கூட அப்பா அந்த அக்கினியை உச்ச வாங்க ஆண்டவரே. எங்களை நிரப்ப வாங்க ஆண்டவரே. எங்களை நிரப்ப வாங்க ஆவியானவரே அப்பா. எங்களை நிரப்புவீராக அப்பா. எங்களை நிரப்புவீராக அப்பா. அக்கினியால நிரப்புவீராக. உங்க அபிஷேகத்தினால முழுகும்படி முழுகும்படி அப்பா. இந்த இடம் அசையபடி, இந்த இடம் அசையபடி 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 ஆவியானவரே ஆவியானவரே துதிக்கிறோம் 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 அசுபாமை துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா
துதிக்கிறோம் துதிக்கிறோம் வரவேற்கிறோம் 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 ஆண்டவரே. நான் ஆண்டவரே ஒரு மனத்தோடு அப்பா ஒரு மனத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த வாட்சியிலே இறங்கி வந்து பலத்த அற்புதங்களை காணப்படு பலத்த அபிஷேகத்தை செய்யப்படு அவையானவரை இறங்குவீராக அவையானவர் விடந்து வருவீர் விடுதலை உண்டுங்க கட்டட துதிக்கிற இடத்துல ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னெல்லாம் வருவராக விடுதலை செய்யப்படும் என்னெல்லாம் வருவராகும் நாளே உலகி மறையாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிப்போம் 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 ஓ துதிப்போம் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமா 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 நம்ம காண்கிறோம் 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 ஒரு பிரச்சனை ஆளை காண்கிறோம் ஒரு பிரச்சனை முகமுகமா முகமுகமா ஓ சீனா மலையில முகமுகமா தரிசிக்க சீனா மலையில முகமுகமா தரிசிக்க அந்த மகிமா 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 மகிமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஏசப்பா நன்றி. வரும்போதே விட்டுட்டு ஆலயத்துக்குள்ள வரும்போது அப்பா ஆராதிக்க ஒரு பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா எங்க அப்பாவை நான் துதிக்க வந்திருக்கிறேன் அவர் நாமத்தை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். அது பரிசுத்த நாமம். எனக்கு இந்த நாள் முழுவதும் இந்த 7 மாசமா நம்மளை ஆசீர்வதித்தாரு. இந்த 8வது மாதம் முதல் நாள் இருந்திருக்கிறாரு அப்பா எங்களை இந்த முதல் நாள் அப்பா எங்களை நீ கண்மணி போல காத்திரியப்பா. எத்தனையோ விபத்து வந்திருக்கலாம் ஆபத்து வந்திருக்கலாம் நோய் வந்திருக்கலாம் வியாதி வந்திருக்கலாம் எத்தனை பாடுகள் வந்திருக்கலாம் துக்கம் அவமானம் நிந்தனை எல்லா மத்தியிலும் விலக்கி பாதுகாத்து இன்றைக்கு நம்மளை கண்மணி போல ஆண்டவரை விட்டு விலகுவது நான் உன்னை கைவிடுவேன் சொல்லுவேன். இந்த நாளில் இந்த 1ஆம் தேதி இந்த 8ஆம் மாசம் தேவன் நம்ம நிறுத்த வல்லவருங்க. அந்த தேவன் இனி நடத்த வல்லவர் அல்லவா எங்கள் இனிமேல் நடத்த வல்லவர் அல்லவா. அந்த தெய்வத்துக்கு நீ மனமகிழ்ச்சியோடு நன்றி சொல்லுவோம். இந்த 1ஆம் தேதி இந்த 8வது மாசம் இந்த ராஜாதி ராஜா இந்த வருடம் முழுக்க பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை தேவன் துதிக்க வைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு நண்பர் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சா ஒரு 1,00,000 அப்படி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ காலை கூட பிடிப்பங்க காலை கூட பிடிப்போம். நிச்சயமாக மாயமற்றதுங்க. என் தேவனால 1,00,000 தான் ஒரு ஆண்டவரை நிரம்பி வழியிட்டதை ஆசீர்வதித்துக் கொடுக்கிற தேவருங்க. எல்லாமே அவருடையது. பூமியில எல்லாமே கர்த்தருடையதே. பொண்ணு வெள்ளி யாவையும் கர்த்தர் படைத்தது. ஆனாலே தேவனை நம்புவோம். தரமோ புகழோ பேரோ மனிதனோ என்ன என் இயேசுதான் முதலிடும் என் கர்த்தர் தான் முதலிடும். நான் என் கர்த்தரின் வாயை துதிக்க வைத்திருக்கிறார். என் கண்களை கர்த்தரை பார்க்க வைத்திருக்கிறார். என் செவியில கர்த்தர் சத்தத்தை கேட்க வைத்திருக்கிறார். கால் கைகளை தேவன் பலராய தேவன் ஆராதிக்க வைத்திருக்கிறார்கள். தேவனே என்ன வேணும் அப்படி ஆரோக்கியமா விளைச்சோடு அந்த நம்ம காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமானவனுக்கு இருக்கிறேன் சொல்லி தேவன் வேத வசனம் நம்மளுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கு என்று பார்க்குது. அது வேத வசனம் நம்ம மன மகிழ்ச்சிங்க. அப்பா அப்படி என்ன இதை விட என்ன இருக்கு? இதை விட என்ன கொடுக்க முடியும் யாரால? இதை விட என்ன கொடுக்க முடியும் யாரால? நிறைவான தேவன் நம்மளுக்கு நிறைவா தருகிற தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மளுக்கு நிறைவா ஆசீர்வதிக்கிற தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நிறைவானது கொடுக்கிற தேவன் ஆராதிக்கிறோம். கொஞ்சம் அல்ல ஓ விட்டு விட்டு பாதி அல்ல அப்பா கொடுக்கிறேன் ஏமாத்திரம் அல்ல. தேவன் வாக்கு மாறாதவன் வாக்கு மாறாதவன். அவர் வாக்கு தத்தனம் பண்ணன தேவன். வாக்கு ஆண்டவர் நம்மளை வாக்கு தத்தம் பண்ணன தேவன். அவர் ஒரு நாளும் வாக்குவே மாற மாட்டார். நிச்சயமா ஒரு காதுகளே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். தாய்களை பிறக்கும் போது நான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். எனக்காக நான் முன்குறிச்சிருக்க உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். உன்னை எடுத்து பெரிய ஜாதியாக சொன்ன நிச்சயமா அதை நிறைவேற்றி வருவார்கள். அவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் அவர் அந்த விட்டு விலகாதவே யார் இயேசு இயேசு இயேசுங்க.
ஏசப்பா அந்த அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்து அந்த நீதிய சூரியன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆடி பாடி அவர் நம்ம கண்களை யாருக்கு நேராக ஏறடி, எனக்கு நேராக ஏறடி மகள், எனக்கு நேராக ஏறடின்னு சொன்ன தேவன் நம்ம பார்க்கிறோம். நம்ம மனக்கண்கள், நம்ம இறுதிய கண்கள், அதுதான் நம்ம உட்காருவோம். நம்ம சிந்தனைலாம் பலான பக்கம் திரும்புவோம். சொல்றாரு கண்களை மனக்கண்கள் இறுதித்தேற்கு நேரம் நோக்கி சிந்தி ஒருமனப்படுத்து, செதற விடாதே, செதற விடாதே, செதற விடாதே. நான் அழைத்திருக்கிற அல்லவா எந்த நிலையிலும் நிலை போனோம் அப்படி பருவத்தெல்லாம் ஒருத்தரும் பாடு எல்லாரும் சகித்துக் கொள்ளுறாங்க. அவங்க ஆராதிக்கணும் பார்க்குறமே வெற்றி போட்டாங்க. நான் அதுவே சாவேன். ஒன்றுமே இல்லாத உயிரை கொடுக்குறாங்க. கொஞ்சமே இல்லாததுக்கு அதுவா கிடைத்தது, அதுவா ரத்தம் கொண்டு சிந்தி ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தது. ஆனா ஒண்ணுமே இல்லாததுக்கு சிறப்பிடுறாங்களா? நம்ம ஜீவனுள்ள தேவை நம்ம அறிந்தவர்கள், சத்திக்கு அறிந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நம்ம விட்டு விலகாதபடி அவரே தஞ்சம், அவரே கோட்டை நடைக்கலும் நடைக்கலும் அவரே இயேசுவே. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறது அன்பானவர், அழகானவர், அருமையானவர். அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும் போது எவ்வளோ மனமகிழ்ச்சி இருக்கும் நம்மளுக்குள்ள, எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு ஆராதிக்கணும் தெரியுமா? நம்மளுக்கு நேரம் தெரியாதபடி ஆராதிக்கணும். அதுதான் அவர் பார்க்குறாரு. 5 நிமிஷம் ஆராய்ச்சி போதும் இல்லைங்க. அந்த காலம் அப்படி இல்லை. இப்போ சத்துரு வகை தேடி அழிக்கிறாங்க வாலிப பிள்ளைகளை. இன்னைக்கு சூறையாடுறான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை நேரத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு கற்பழிப்பு, கொலை கொலை கொலை. பெண்கள் கணவனை கொள்றது, சிறை பிடிக்கிற கொலைங்க அநேக பார்க்கிறோம். பாவம் பெருகுது. நம்ம ஜெப துதி எடுத்தாதான் துதிக்க 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 சத்துரு கோட்டைகள் முறியடிக்கப்படும். எங்கேயோ நடக்குது, என்னவோ நடக்குது, நமக்கு இல்லை. நம்ம எங்கெல்லாம் பார்க்கிறோம் அதற்காக உலகால் இட்டு செபிக்க மணிக்கணக்காக நாங்க செபிக்கிறோம். அந்த காலம் முடிந்தது. இனி சத்துருங்கள் வகத்தேடுகிறோம். எங்க விடுகலாமோ? சத்துரு முறியடிக்கிறான். ஆயுதம் இது. துதித்தான் 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 துதிக்கணும் துதிக்கணும். அதுதான் பாடி அவர் ஸ்தோத்திரிக்கும் போது நிச்சயமா தடைகள் விலகும். தடை உடையோ அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழுதலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை 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 சபவே ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை 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 ஆராதனை
கண்டீரே நன்றி ஐயா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை சுடே, ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாக அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாக. ஏதோ வரப்பா ஏதோ வரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏதோ வரப்பா ஏதோ வரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயப்பா. சுகம் தந்தீரே நன்றி ஐயப்பா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை சொல்கிறே. ஆராதனை 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 ஆராதிப்போமா ஆராதிப்போமா ஆராதிப்போமா. அவரை துதித்து துதித்து அவரை முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது நல்ல தெய்வங்கள். அவர் இன்னும் 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 அதிகமா ஆராதிக்கணும், இன்னும் அதிகமா அவரை தேடணும். அதிகமா அவரை தேடும் போது அவர் அதிகமானவர் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்வோமா, அந்த அன்பு தெய்வத்துக்கு நன்றி சொல்வோமா. ஒரு வாரங்கள ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துறாரு. இந்த 2 மணி நேரம் ஒரு பரிசுத்த மகிமை பெற்றுக்கொள்ளபடி இரு பரிவாரங்களோட கடந்து போக போறோம். இரு பரிவாரம் கடந்து போக போறோம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் முகத்தை பார்க்கிற தேவன், உள்ளாந்தரை அறிந்த தேவன், அவர் பரிசுத்த தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன், நமக்காக யார் செய்து முடிக்கிற தேவன் ஆராதிக்கிறவர்கள். ஒரு சாதாரண தேவன் நிச்சயமா நம்ம ஆராதிச்சவர் துதித்தாதான் வர்ற புதுசாக வர ஜனங்களும் ஆராதிக்க முடியும், தெய்வத்தை துதிக்க முடியும். அவங்களுக்கு ஒரு நோக்கம் வரும், நம்ம ஆடி பாடி துதிக்கணும் அவரை. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க 2 மணி நேரம் அதற்கான அற்பமாக இல்லைனா நிச்சயமாங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிமை நல்ல பிரசனம் மகிமை தான் பரிசுத்த ஆலயத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்க நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக பெரிய தேவன். அவர் யாரு கூப்பிட்டாலும் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். குழந்தை கூப்பிட்டாலும் அப்பா என்ற ஒரு இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். அவர் இறங்கி வருகிற தேவன். அவர் நல்ல தெய்வங்க.
அப்பா அவர் மனதுருகிற தெய்வம். தெய்வத்தை நம்ம இப்படியா அவரை நம்ம அதை துதித்து 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 ஆர்ப்பரித்து அதுதான் அறியும். நன்றி சப்பா, நன்றி தரப்படி, நன்றி அப்பா. தொடர்ந்து முடிவெளியும் பிரச்சனை யோடு இருக்கிறதா நன்றி அப்பா. நீ வரும் ஏழைகளுக்கு அத்தனை கரத்தில் ஒப்புங்கிறப்பா. நீ நடத்த ஆசீர்வதிக்கும்படி அப்பா நிரப்பும்படி அடியாருடைய சத்தியத்தை பிரகாரம் வளரும்படி அன்பே கற்பனை கை கொண்டு நடக்கும் மனுஷனும் வாங்கினோம். அப்படி எங்களை நீ நடத்தும்படி கரத்தில் ஒப்புகளுக்கு செபிக்கிறப்பா. எங்களை அப்படி ஒவ்வொரு நாளும் நடத்துங்கப்பா. ஏதோ வர போறோன்னு இல்லையே சப்பா, எங்களே இல்லை ஆண்டவரே. மனமகிழ்ச்சியோட கட்ட நல்லவர் நான் துதித்திருந்தேன். விடுதலை வென்று மகிழ்ச்சியோட ஜெகத்தோட கடந்து போவேன். அது மனமகிழ்ச்சியோட கடந்து போகும்படி தேவன் ஒவ்வொரு வாரங்களை எங்களை புதுப்பித்து பரிசுத்தப்படுத்தி ஆவிக்குள்ள நடச்சபடி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவன் நடத்துகிறார், தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார், தேவன் எங்களை ஆளுகை செய்கிறார். கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சபை முழுவதும் நிரந்தர சென்னைகளை ஆற்றுவாங்க, குவிலா கொண்டு வாங்க, ஆற்றுவாங்க அன்றேப்பா. விடுதலை இல்லாத அந்த பிசாசுக்கட்டில் யாந்தியும் மரண பதிப்பில் இருந்த சென்னைகளை அப்பா கொண்டு வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இந்த செபங்கள் அன்றைய சத்துரு கிரிகளை முறியடிக்கும்படி அப்பா இந்த ஆராதனை தேவன் இந்த பரிசுத்த ஆண்டவரே அப்பா வெள்ளிக்கிழமை வருஷம் நாள் தேவன் நீர்பிடித்த இந்த ஆண்டவரே செபங்கள் ஊழியங்களை கத்த நடக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறது திருக்கரத்தை. அப்பா நீ ஆசீர்வதி பலப்படுத்த பாதுகாப்பு பெரிய காரியம் செய்திருப்பா. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். சபா நல்ல தகப்பனே ஸ்தோத்திரப்பா. தகவலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே வா மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நோட்டில் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதில் என்னென்ன எழுதிருக்கு, யாருடைய ஆண்டவரே வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள், ஆண்டவரே உபத்திரங்கள் என்னென்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்பா. ஆண்டவரே தகப்பனே இதில் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த வெளியில எங்கள் சபையாராய் கூடி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதில் ஆண்டவரே அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களை காணுகிற பிள்ளைகளாய் நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதில் கொடுத்திருக்கிற விண்ணப்பத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைகளை சந்திக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அதுக்காக நன்றி தகப்பனே. இதை செய்கிறது நீர் அல்லவா ஆண்டவரே. எங்களுக்காக யாருப்பா செய்வாங்க ஆண்டவரே? இதை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக யாருப்பா செய்வாங்க? நீங்க மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் ஆண்டவரே. தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. ஆண்டவரே இதுல எல்லாத்துக்கும் தேவையான அனைத்து காரியங்களும் நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு நிறுவனத்தை ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சீக்கிரத்துல அநேக காரியங்களை, அநேக அற்புதங்களை ஆண்டவரே சாட்சியோடு இந்த சபையை நாங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்ப ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்படுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். புதிதாக பார்க்க பெரிய பாக்கியமாக மற்றபடி நம்ம சபைக்கு புண்ணியமான வரவங்களுக்காக போன வாரம் போட்டு தொலைச்சிட்டான். ஆமாம் அவர் வந்து போயிட்டாரு. அப்படி நம்ம யாரையும் நம்ம வந்து நமஸ்கார் பண்ணக்கூடாது.
அவரோட தேவன் இருக்கு, அவரோட தேவன் இருக்கு. தேவன் இருக்கிறதுனால தேவன் வந்து அப்படியே நம்ம யாரையும் எடுத்து பேசலாம். அதெல்லாம் நம்ம விசுவாசியை மாற்றணும். நம்ம பிள்ளைங்க போன விளையாட்டு எடுத்துட்டு எல்லாம் ஆவணப்படி கவின்னு பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ விட்டுட்டு கடைசியில் வந்து ஐயோ புயோன்னு கத்துறது நியாயமே கிடையாது. அதனால் பசங்களும் ஒதுங்கி போயிடணும். இதில் சிக்கல் இருக்குன்னு ஒதுங்கி போயிடணும். பாதிப்பு யார் இப்போ 2 பொண்ணுங்களும் பாதிப்பு, அவ்வளோ பெரிய தொல்லை கஷ்டங்கள். அதனால் ரொம்ப பிள்ளைங்க வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கவனமாக யார்கிட்ட போகுது, யார்கிட்ட பேசுது, என்ன நடக்குது, கைத்துக்கு வரதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். இதை அந்த வீட்டில் கவனிக்காதனால தான் கடைசியில் அந்த பையன் நல்ல பையன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏற்றுக்கலையே, பெற்றவங்க ஏற்றுக்கலையே. இந்த மாதிரி பிள்ளைகள் நடக்கிறதுனா வருத்தமான ஒரு சம்பவம். அப்புறம் கர்நாடகாவில் ஒரு கோயிலில் அவ்வளோ பெண்களை கெடுத்து சாவடிச்சு தர்மஸ்தலம். தர்மசாலை, அது ஒரு இந்து கோயில். இன்னும் நோண்ட நேற்று தான் கொஞ்சம் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் அதான் ரொம்ப பேர் வளர்க்குறவங்க கேர்லெஸ்ஸாக வளர்க்குறது இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க விசாரிக்கிறது இல்லை. போனது வந்து இப்படி நடந்துட்டா இப்போ 3 பேருக்கு மேலே அந்த கோயிலில் வளர்க்குறேன் 3 பேர் அவன் சொல்கிறான், புதைச்சவன் சொல்கிறான். ஆனால் மற்ற மீடியாவில் பார்த்தா 400 500 அப்படிலாம் சொல்கிறேன். ஆனால் நடக்குது. அதனால் கவனமாக நம்ம பிள்ளைகளை நம்ம கவனம் கண்காணிச்சு நடத்தணும். ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? சபைக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் சபைக்குள்ளே வரும்போது நல்லது. மாதிரி நம்ம ஜோம் நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பு ஏசுனா இருந்தால் சரிங்களா? எத்தவங்கலாம் கூட பிடிச்சிட்டு போக முடியாது. ஏசுனா கவனிக்கணும். பிள்ளைங்க வந்து கடவுள் பயப்படும். கடவுள் பயந்தா அந்த பிரச்சனையே வராது. எந்த பையனையும் நம்பாதுங்க, இயேசுவை தான் நம்புவாங்க. சரிங்களா? ஆனால் கடவுள் பயப்படாத பிள்ளைங்க இயேசுவை நம்பாதுங்க. எவனோ ஒரு காட்டு மேலே அடி நிற்குது. அந்த மாதிரி இருக்குது. ஜோம் இந்த மாதிரி காலங்கள் உண்மையிலே இந்த ஆணவ கொலை இந்த மாதிரி தான் நடக்காதபடிக்கு இயேசு கடவுள் பக்தினால நிறைய பேருக்கு சரியில்லைங்க. கடவுள் பக்தினால வெளியே வர்றது ஒன்றுங்க, வெளியே வராது எவ்வளோ இருக்குங்க, எவ்வளோ இருக்குது. அதனால் இந்த மாதிரி கடவுளை நம்பி பக்தியும் நம்பி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து நான் உயிரை இழந்து சரிங்களா? மற்றபடி என் தம்பி பொண்ணுக்கு இந்த மாதம் லாஸ்ட்டில் கல்யாணம். என் தங்கச்சி பையனுக்கு அக்டோபரில் கல்யாணம். தீபாவளிக்கு முன்னாடி 2 நாள் சரிங்களா? அவங்களோட திருமணத்துக்காக அண்ணே அதான் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரணும். சரி. எதுக்காச்சும் ஜாம் பண்ணுவா? ஆமாம், சொல்லு. வேலை பர்மனெண்ட் பண்ணுறாங்க. வேலை பர்மனெண்ட் பண்ணுவா. நிறைய இந்த ஜாதி வெளியெல்லாம் ஒழியிருக்கா, கிறிஸ்டியன்ஸை நிறைய ஜாதி பண்ணுறாங்க. அவங்களாம் வளர்ந்துருக்காங்க.
ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் ஒரு சாட்சி தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆனாலும் ஆண்டவர் கம்மியான சம்பளம் தான், ஆனாலும் அதிகமான வேலை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு தான் வரும். நான் எத்தனையோ டைம் வேணாமா நம்ம வேறு வேலைக்கு கூட போயிடலாம் நின்றுடுன்னு கூட சொல்லியிருக்கிறேன். இல்லைம்மா பொறுமையாக நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது இருந்தாலும் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தது. ஆனாலும் இப்போ ஒரு மாதம் முன்னாடி நிறைய பேருக்கு சம்பளம் ஏற்றிருக்காங்கன்னு எங்களுக்கெல்லாம் ஏற்றலாமா, அதனால் சீக்கிரமாக அவங்க சம்பளம் ஏற்றணும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்து நானும் இங்கே பண்ணியிருந்த ப்ரேயரு நீங்கள் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் சொல்லிச்சு பாப்பா இதோட சம்பளம் ஏற்றிருக்காங்க, இன்னும் வாங்கலை இந்த மாதம் சம்பளம், ஆனால் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதனால் ஆண்டவருக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டதை ஆண்டவர் நம்மளுக்கு அதிகமாகவே செய்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ செஞ்சுருக்கிறார், நாங்கள் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்படி தான் என் தேவன் என்னுடைய ஒவ்வொரு காலத்திலும் பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை மாத்திரம் தான். அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கூடிய நன்றி. என் குடும்பங்களுக்காக ஜெபித்த என் அருமையான சபை பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கு கொடான கூடிய நன்றி. என்னை சாட்சியாக நிறுத்தின தயவுக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேலைக்காக நன்றி 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 ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரப்பா, கோடான கோடி கிருபை ஆண்டவரே, கோடான கோடி தயவு ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில உங்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் தாமே எங்களை கொண்டு வந்தீரே, தயவுக்காக நன்றி அப்பா. கடந்த மாதங்கள் முழுவதும் கண்மணி போல நடத்தி ஆண்டவரே தகப்பனே அப்பா இந்த 7 மாதங்களும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல நடத்தி கொண்டு வந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே காரியங்கள், எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள் ஐயா. ஆனால் உன்னுடைய கரம் எங்களை ஒரு நாளும் விட்டு விலகாதபடி ஆண்டவரே இந்த புதிய மாசத்துல, இந்த 8வது மாசத்துல 1ஆம் தேதியில ஆண்டவரே என் தேவன் தாமே எங்களை கிருபையாய் நிறுத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி அப்பா. போன மாசம் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இல்லாமல் போயிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே போன வருஷம் இருந்தவர்கள் எத்தனையோ ஆண்டவரே குடும்பங்கள் இல்லாமல் போயிருக்கிறதப்பா. நாங்கள் எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் மத்தியில் என் தேவன் தாமே எங்களை நீர் ஆண்டவரே கிருபையால் ஆண்டவரே காத்து, கிருபையால் நடத்தி, கிருபையால் ஆண்டவரே ஜீவனை தந்து ஆண்டவரே இந்த இடத்துல உட்கார்றதுக்கான ஆண்டவரே தகுதிப்படுத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளில் கூட எத்தனையோ ஐசியூ வார்டில் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கியூல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆனாலும் அப்படியெல்லாம் இல்லாதபடி சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து இந்த நாளில் கொண்டு வந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறப்பா. ஒருவருக்கே நன்றி ஆண்டவரே. ஒருவரே நீர் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயித்தவர் ஐயா. நீர் மாத்திரமே இந்த பிசாசுகளை ஜெயித்தவர் ஐயா. நீர் ஒருவர் மாத்திரமே அன்புக்கு தகப்பன் நீர் ஐயா. இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலுமே தேவன் பெரியவராய் இருக்கிறீரப்பா. அப்பா உமக்கு நிகரானவர் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது ஆண்டவரே. அப்படியான அன்பு, அப்படியான பாசம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே எல்லா மனுஷன் கிட்ட இருக்கிற எல்லா பாசங்களும் அன்பு எல்லாம் பொய் ஆண்டவரே. என் தேவன் மாத்திரமே உண்மையுள்ளவர் அப்பா. ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய அன்பு மட்டுமே மாசற்றது ஆண்டவரே, உண்மை உள்ளது, சுத்தம் உள்ளது ஆண்டவரே. அந்த அன்பை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை தகுதிப்படுத்தக்கூடியாய் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதுக்கான தகுதிப்படுத்துங்கப்பா, அதுக்கான ஞானத்தை கொடுங்க, அதுக்கான தெளிவை கொடுங்க, அதுக்கான கிருபையை தாங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா கடந்த மாதங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருக்கலாம், உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கலாம், உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கலாம் ஐயா. ஒரு விசையாய் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசை தயவாய் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் மன்னியும் ஆண்டவரே. அப்பா இந்த புதிய மாசத்தில் ஆண்டவரே அப்படியெல்லாம் இல்லாதபடி தேவ பயத்தோடு, தேவ பக்தியோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து பக்தியோடு நடக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் இது தேவனுக்கு பிடிக்குமா, இது தேவனுக்கு பிடிக்காதா என்று ஒவ்வொரு காரியத்துல நாங்கள் நினைச்சு அதன்படியாய் நடக்க என் தேவன் உதவி செய்வப்பா. உலகத்து பிரகாரம் நாங்கள் நடக்கக்கூடாது ஆண்டவரே. என் தேவனுக்கு உரிய பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள என் தேவன் உதவி செய்த ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன ஆண்டவரே போராட்டங்கள் வந்தாலும், எந்த நிந்தனைகள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த பேச்சுகள் வந்தாலும் என் தேவனுக்காக நான் நிற்பேன். தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவருக்காக நான் நிற்கிறேன்
என்ற ஒரு உறுதியை எடுக்கும்படியாய் நீர் அற்புதம் செய்க ராஜா. அப்படியான பிள்ளைகளை நீர் உருவாக்குவீராக ராஜா. ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அருமையான இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே இதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு வாரத்திலும் என் தேவனுடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு வாரத்தில் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வாரத்திலும் அதற்கான தேவைகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களும் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான இந்த வேலையில ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே சபை பிள்ளைகளை கருத்துல கொடுக்கிறேன். ஆண்டவரே சபை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. வேறாய் குடும்பமாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இந்த மாசத்துல ஆண்டவரே அப்பா போன மாசத்துல எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிருக்கலாம், நடக்காமல் போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி இந்த மாசத்துல தேவன் அதை 2 மடங்காய் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே தகப்பனே உங்க கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே தகப்பனே வருமானத்தின் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வேலைகள் மீது இருக்கட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய எண்ணெய் கலசங்கள் மீது இருக்கட்டும் ஐயா தகப்பனே. அப்பா யார் யார் என்ன வேதனைகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன ஜெபத்தோடு இருக்கிறார்களோ, என்னென்ன கண்ணீரின் பாதையில் நடக்கிறார்களோ நாங்கள் அறியும் சாமி. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய காரியங்களை அறிந்த என் தெய்வம் நீரப்பா. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னதுக்காக ஜெபிக்க போகிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. அப்படியாய் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஆண்டவரே பதில் தருகிற தெய்வம் நீர் அல்லவா ஆண்டவரே. இந்த 8வது மாசத்துல ஆண்டவரே பிள்ளைகள் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் ஆண்டவரே அற்புதமாய் ஆண்டவரே அதிசயமாய் நீ செய்வீராகப்பா. எங்களுக்கு இந்த வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தை நீ நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. அப்பா சகோதரிகளுக்கு சகோதரர்களை நீர் ஆசீர்வதிங்க. உடல் சுகத்தை தாங்க, பலனை தாங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. வயதான தாய் தகப்பன் மார்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தகப்பனே ஞாயிற்றுக்கிழமை வேலையில ஆண்டவரே தகப்பனே அப்பா முன்கூட்டியே வந்து தேவனுக்கு ஆண்டவரே தகப்பனை காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீ மாற்றுகிறாக ராஜா. ஆண்டவரே வருகிற வாரம் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வேலையில ஆண்டவரே அப்பா தகப்பனை திருவிருந்து நாள் அந்த நாளை ஆண்டவரே ஆயத்தமாய் காத்திருந்து தேவனோடு ஆண்டவரே தகப்பனை சனிக்கிழமையே ஆயத்தமாய் காத்திருந்து ஆண்டவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் குறைகளையும் மன்னியும் என்று ஆண்டவரே ஆயத்தமாய் காத்திருந்து ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வேலையில சீக்கிரமாய் வந்து என் தேவனை ஆண்டவரை ஆராதிக்க முடியாது உதவி செய்யப்பா. ஆண்டவரை ஆளுக்கு ஒரு டைம், ஆளுக்கு ஒரு நேரம் என்று இல்லாதபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரை உமக்காக அந்த ஆண்டவரை நாளை ஒப்பு கொடுக்கும்படியாய் உமக்காக பிரயாசப்பட்டு ஓடி வரும்படியாய் நீர் அற்புதம் செய்யப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா அவர்கள் ஆண்டவரே உமக்காக தான் அவர்கள் காத்திருக்கணும் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் காத்திருக்க வேண்டாம் ஆண்டவரே அப்பா. அப்படியா இருக்கக்கூடாதப்பா. அப்படி இருந்தால் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே அநேக கிருபைகளை இழந்து போக விடுவார்கள் அப்பா. ஒரு நாளும் என் சபை பிள்ளைகள் அப்படியா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா நன்மைகளும் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. எந்த அளவுக்கு ஆண்டவரை கிட்டி சேர்கிறார்களோ அந்த அளவுக்கு அபிஷேகம், அந்த அளவுக்கு ஆசீர்வாதம், அந்த அளவுக்கு பெருமை செய்கிறார்கள்ப்பா. ஆண்டவரே அதுக்காக நன்றி. அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும்படியாய் செய்க ஆண்டவரே. தேவனுக்கு நம்ம எப்படியா இருக்க வேண்டும், எந்த மாதிரி நடக்க வேண்டும், எப்படியாய் ஆண்டவரே செயல்பட வேண்டும், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீர் அளிக்க வேண்டும் ஆயிடுச்சிருக்கிறேன் அப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா சபைக்குள்ள வந்த உடனே எழுந்து வெளியில போறது வர்றது ஆண்டவரே அப்படியெல்லாம் இல்லாதபடி என் தேவன் ஆண்டவரே இன்னைக்கு என்ன வார்த்தை பேச போகிறார், என்னோடு என்ன பேச போகிறீர் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே தகப்பனே சிந்தனை முழுமே ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே தேவன் தாமே நீ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் ஆண்டவரே செவிகளையும் திறந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஒருத்தருடைய சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளும் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆணவடைய வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரம்ப வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்படியான ஆண்டவரே ஒரு சபையா இந்த சபை நீர் மாற்றுவீராகப்பா. அநேக ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே சபைக்கு வந்து எத்தனையோ பேர் வராமல் போய்விட்டார்கள் ஐயா. ஆனாலும் மறுபடியுமாய் அந்த ஆடுகளை நீர் கொண்டு வருவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போனாலும் ஆண்டவரே அதுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஒரு ஆடு கூட என் சபையிலிருந்து போட ஒரு ஆடு கூட தப்பி போக கூடாது ஆண்டவரே. நீர் மறுபடியுமாய் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பீராகப்பா. அவங்க எதனால போனாங்க, எதற்காக போனாங்க என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீர் கொண்டு வருவீராகப்பா. எந்த மனஸ்தாபமும் எல்லாத்தையும் ஆண்டவரே தூக்கி
போட்டுட்டு என் தேவன் எனக்காக எல்லாம் செய்வார் என்று உறுதியோடு இந்த சபைக்கு மறுபடியுமாய் வருகிற பிள்ளைகளை நீ கொண்டு வருவீராக ராஜா. அதுக்காக நன்றி. அநேக புது ஆத்மாக்களை கொண்டு வாங்க. அநேக ஆண்டவரே தகப்பனே அப்பா, எத்தனையோ ஆண்டவரே பிள்ளைகள் ஏதோ எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்கிறப்பா, ஆனாலும் வர்றதுக்கு மனதில்லாமல் வர்றதுக்கு தடையா இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுவீராகப்பா. அதுக்காக நன்றி. கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, கிராம ஊழியத்துல பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை நீர் அறுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே போகிற ஒவ்வொரு கிராமத்திலும் தொடப்படட்டும் ஐயா. எந்தெந்த கிராமத்துல பிள்ளைகள் கால்கள் பதிக்கிறார்கள் அந்த இடம் முழுவதுமாய் என் தேவனுக்குரியதாய் மாறட்டும் ஐயா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ரட்சிப்புகளை வரட்டும் ஆண்டவரே. அப்படியா நீர் கொண்டு வருவீராகப்பா. எந்தெந்த இடத்துல போனார்கள் அந்தந்த இடத்திலும் அநேக பிள்ளைகளை நீர் உருவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. என் சபையில ஒரு ஆராதனை அல்ல ஆண்டவரே, 2 ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு சபையா இந்த சபை மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. திரளான கூட்டங்களை இந்த சபை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. திரளான கூட்டங்களை நாங்கள் ஆண்டவரே கண்டு மகிழ வேண்டும் ஐயா. ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஆண்டவரே ஆத்மாக்களை எங்கள் சபைக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்ய போகிறவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் விதைத்திருக்கிறோம்ப்பா, கண்ணீரோடு விதைத்திருக்கிறோம் ஐயா. அதை கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறவர் என் தெய்வம் நீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வெளியே கருத்துல கொடுக்கிறப்பா. ஆராதனை பகுதியை, ஜெப பகுதியை ஆண்டவரே, பாடல் பகுதியை ஆண்டவரே, வசன பகுதியை முற்றிலுமாய் உன் பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா தாமே நீர் எடுத்து பயன்படுத்த அன்னைக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்க தருவனே. அதுக்காக நன்றி அப்பா. சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே என் சபைக்கு வந்து கொடுக்கிற மெசேஜ்களை நீர் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு டீம் நீர் ஆசீர்வதிங்க. விஷயம் ஆசீர்வதிங்க. சுபத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லாரோடும் கரம் இருக்கட்டும் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உங்க கிருபையும் தயவும் அப்படியாக இருந்து நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில கூட எங்கள் அருமையான ஐயா கூட கருத்துல கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிங்க. தகப்பனோடு கரம் இருக்க வேண்டுமாய் ஆசீர்வதிங்க. தகப்பனே உங்கள் சுகத்தை பலத்தையை தாங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. அவங்க எங்க போனாலும் வந்தாலும் தேவனுடைய கரம் ஆண்டவரே அப்பா தகப்பனோடு இருந்து வழிநடத்துவதாக ஆண்டவரே. அப்பா அவங்க கூட பிறந்த சகோதரிகளை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இதுக்காக நன்றி அப்பா. அவங்க தம்பி மகளை கூட திருமணத்தை ஆண்டவரே அப்பா அடுத்த மாசத்துல ரெடி பண்ணிருக்காங்க ஆண்டவரே. அது நல்லபடியாய் நடக்க ஆண்டவரே. அவங்களுக்கு தேவையான பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை துணையை தந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக சந்தோஷத்தையும் சமாதானங்களை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆண்டவரே சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை நீ தந்ததுக்காக நன்றி தகப்பனே. அதுக்காக ஆண்டவரே அவங்க தங்கச்சி ஆண்டவரே மகனுக்கு கூட ஜெபிக்கிறப்பா. அவங்களுடைய திருமண வாழ்க்கை நீர் ஆசீர்வதிங்க. அதை செய்ய போற காரியங்கள் எல்லாத்திலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. அவங்க எதற்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனையிலும் ஆண்டவரே அநேக அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீ மாற்றுகிறார்கள். அதுக்காக நன்றி தகப்பனே. உங்க கரம் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்க ஐயா இந்த சபையை குறித்து என்னென்ன பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரோ, என்னென்ன ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறாரோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரை தகப்பனே அதிகமான அதிசயங்களையும் ஆண்டவரை அற்புதங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த சபைக்காக ஒரு கார் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆண்டவரே. அதை கூட ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே தேவனுடைய சித்தம் இருந்தால் ஆண்டவரே சீக்கிரமாய் இந்த சபைக்கு ஆண்டவரே ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அநேக காரியங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும்பா. எத்தனையோ பிள்ளைகள் தூர தேசத்துல இருந்து வரதுக்கு கூட ஆண்டவரே பால் மாறுறாங்கப்பா. நான் ஆண்டவரே 100 ரூபாய் ஆட்டோவுக்கு செலவு பண்ணணுமா நினைக்கிறாங்க ஆண்டவரே. அப்படியா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்க சபையில ஒரு வாகனம் இருந்துச்சுன்னா ஆண்டவரே அதை கொண்டு போய் நாங்க அநேக பிள்ளைகளை ஆண்டவரே இந்த சபைக்கு கொண்டு வர முடியும் ஆண்டவரே. தகப்பனே அது நீர் ஆண்டவரே தகப்பனே தயவாய் ஆண்டவரே நீர் உமக்கு சித்தமானால் அது கண்டிப்பா சீக்கிரமாய் ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராகப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே அதை நிறைவேற்றுவது எத்தனையோ காரியங்கள் இந்த சபையில நீர் செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்காதது எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறீர். அப்படியாய் ஆண்டவரே இதையும் நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அதுக்காக நன்றி. இந்த ஆண்டவரே இந்த டான்ஸ் மரத்தை கூட ஆண்டவரே சீக்கிரமாய் வெளியில் எடுத்து வைக்க இந்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே அது எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அது அவ்வளவு சீக்கிரமாய் அதிகாரிகள் கண்ணில் தயவு கிடைத்து ஆண்டவரே அந்த மரத்தை வெளியில் எடுத்து வைக்க இந்த உதவி செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நாளில கூட உங்க கிருபை தயவு இருக்கட்டும் ஐயா. சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கிறோம் ஆண்டவரே. சபையில யாரால் என்னென்ன பிள்ளைகள் எந்தெந்த ஊழியங்கள் செய்கிறார்களோ அத்தனை ஊழியத்தில் உங்களுடைய கரம் இருக்க வேண்டும் ஆட்சிகள் ஆண்டவரே. உமக்காக செய்கிற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உமக்காக ஊழியத்துக்கு ஓடி வருகிற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஆண்டவரே இவ்வளோ ஜனத்துல ஆண்டவரே தகப்பனே நீர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலத்தோடு நீர் அழைத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே தேவன் கொடுத்த ஊழியம் ஆண்டவரே தேவனுக்கு ஆண்டவரே பயத்தோடு பக்தியோடு ஒவ்வொரு ஊழியத்தையும் செய்ய உதவி செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. வருகிற ஆண்டவரே தகப்பனே இந்த திருவிருந்த நாளில ஆண்டவரே
பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அப்பா திருவிருந்து நாள் ஆண்டவரே தேவனிடம் ஆண்டவரே தேவனோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் இடைப்பட்டு செய்கிற எல்லா ஆண்டவரே காரியங்களையும் சுத்திகரித்து ஆண்டவரே இந்த திருவிருந்து பந்தில கலந்து கொள்கிற பிள்ளைகளா நீர் மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே மாசத்துல ஒரு நாள் மட்டும் திருவிருந்துக்கு மட்டும் வந்து கலந்து கொண்டா போதும்னு நினைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் மாற்றுவீராக ராஜா. ஒவ்வொரு வாரமும் தேவனோடு வந்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு வாரத்திலும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே ஆண்டவரே இந்த திருவிருந்துல ஆண்டவரே நம்ம கலந்து கொள்ளுறதுக்கு ஆண்டவரே அப்பா அது ஒரு பாக்கியமாய் இருக்கப்பா. ஒரு நாள் மட்டும் வந்து திருவிருந்து எடுத்துட்டு போனா பத்தாது ஆண்டவரே அப்பா. அப்படியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வாரங்களும் ஆயத்தமாய் காத்திருந்து அந்த பந்தி எடுக்க என் தேவன் உதவி செய்கிறாகப்பா. ஐயா சொன்னது போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தகப்பனை திருவிருந்து பந்தில 80.85 இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஐயா. ஆண்டவரே அது பத்தாது ஆண்டவரே. இன்னும் அதிகரிக்க வேண்டும். இன்னும் அதிகமான பிள்ளைகள் அதிகமான ஆத்துமாக்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமான ஆண்டவரே தகப்பனை திருவிருந்து எடுக்கிற பந்தியில் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே நிரம்பி வழியும் அளவுக்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சிக்கிறப்பா. இதை தருகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களால் அல்லப்பா, எங்களால ஒன்றுமே அல்ல ஆண்டவரே. எங்களால ஒன்றுமே கூட முடியாதப்பா. எல்லாம் கூட்டி தருகிற தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. என் சபையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன பொருளாதார பற்றுதலா இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம்ப்பா. எல்லா காரியத்தை நிறைவாய் நீர் ஆசீர்வதிங்க. அது சாப்பாட்டு ஊழியமா இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா உணவா இருக்கட்டும், எல்லா பொருளாதார தேவையா இருக்கட்டும், எல்லாத்திலும் உங்களுடைய கரம் நிறைவு வழிபடியாய் வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாய் ஆண்டவரே சபையில கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு கொடுக்கிற ஆண்டவரே தசம பாகங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தன்னுடைய வருமானத்துல உமக்கென்று ஒரு பங்கை கொடுக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு 2 மடங்காய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த பிள்ளைகள் தேவையுடைய அவங்களுடைய குடும்பங்களில் எண்ணெய் மாவு கலசங்கள் குறையாதபடி நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. வருமானத்தை கூட்டி கொடுங்க. தேவைகளை அனைத்தும் நீர் ஆண்டவரே கூட்டி கொடுக்க போறீர். அதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றி தகப்படி. நாளில கூட ஆண்டவரே ஐயா சொன்னது போல அந்த இந்த தர்மசாலாவில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஆண்டவரே எத்தனை பெண் பிள்ளைகள் அப்பா, எத்தனை குடும்பத்தோட பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் ஐயா. ஆண்டவரே தகப்பனே அப்பா வீணா ஆண்டவரே பிள்ளைகளை சீரழித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அந்த இடத்திலேயே ஆண்டவரே புதைச்சிருக்கிறது எத்தனையோ ஆண்டவரே 300 400 சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே பெண் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வீட்டுக்கு தெரியாமல் போகிறது, வீட்டுக்கு இருக்கிறாங்களா இல்லையா ஆண்டவரே எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவர் நினைச்சு பார்க்கறதே இல்லை, என்னென்ன பொறுப்பா இது பண்றதே இல்லப்பா. ஆனாலும் இனிமேலாச்சும் அப்படி இல்லாதபடி பொறுப்புள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. அநேக காலேஜுக்கு போற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரே ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு காலேஜ்ல போய் சொல்லிட்டு ஏதோ எங்கேயோ போய் சுத்துகிறார்கள் ஐயா. பிள்ளைகள் எல்லாரையும் நீர் தொட்டு வேண்டும் ஆய்ச்சிக்கிறேன். அப்படியா இல்லாதபடி ஆண்டவரே பெற்ற பிள்ளைகளை ஆண்டவரே பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள் என்று ஆண்டவரை புரிந்து கொண்டு அதை நடக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு ஞானத்தை அறிவை கொடுக்கப்பா. தவறான வழியில போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொட வேண்டும் ஆய்ச்சிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஆண்டவரே தகப்படி இந்த தேசத்துல நடக்கிற எத்தனையோ அநியாயங்கள் அட்டுழியங்கள் அப்பா ஆண்டவரே காது கொடுத்து கேட்க முடியல ஆண்டவரே. இந்த தேசத்தையே மாற்றுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. அது எல்லாத்தையும் நீர் மாற்ற போகிறீர். அதுக்காக நன்றி அப்பா. ஒரு சமாதான பூமியாய் நீர் மாற்றுங்கப்பா. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புள்ள ஒரு பூமியாய் நீர் மாற்றுவீராக ராஜா. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில கூட ஆண்டவரே தகப்பனே வறுமையான என் சபை பிள்ளைகளும் கருத்துல கொடுக்கிறேன். சித்ராவை கொடுக்கிறப்ப மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகள் சொன்னது போல ஆண்டவரே ஜாதி ஆண்டவரே ஜாதி வெளியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. மகள் சொன்னது போல எத்தனையோ கிறிஸ்தவர்களை ஜாதி பார்க்கிறார்கள்ப்பா ஆண்டவரே. கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறோம், ஆனாலும் ஜாதி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே பிடிக்காத ஒரு காரியம் ஜாதி பார்க்கிறது ஆண்டவரே. நீர் அது அருவருப்பான காரியம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளா இருந்து நாங்கள் ஜாதி பார்க்காதபடி ஆண்டவரே அப்பா அப்படியான பிள்ளைகளை நீ தொட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜாதி பார்த்து பழகிறது, ஜாதி பார்த்து ஆண்டவரே பேசுறது, ஜாதி பார்த்து ஆண்டவரே முடிக்க சாப்பிடுறது இல்லாதபடி ஆண்டவரே இந்த ஜாதி வரை பிடிச்சவர்களை முற்றிலுமாய் தொட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. மகளை ஆசீர்வதிங்க. மகளை கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட சகோதரிகளை ஆசீர்வதிங்க, சகோதரனை ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்ககிட்ட தேவையான அனைத்து காரியங்களையும் நீ சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. மகள் செய்கிற ஊழியத்தில் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில கூட ஆண்டவரே தகப்பனே அப்பா சுதா கொடுக்கிற சுதா மகளை கொடுக்கிறாங்க ஆண்டவரே தகப்பனே. சுதா கணவரை கொடுக்கிற நீர் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தோட கரம் இருக்கட்டும் ஐயா. வருமானத்திலும் போகல வரிகளும் சமூகம் காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா செய்கிறேன்னு கொடுக்குற அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை அனைத்திலும் உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே இந்த வேலையில கூட மகளை கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தகப்பனை கொடுக்குறாங்க. இந்த மகளை ஆசீர்வதிங்க, தாய் தந்தையை ஆசீர்வதிங்க, அவங்க தம்பிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மகளின் நீர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை தேவைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுக்காக நன்றி அப்பா. இந்த
இந்த நாளில் மல்லிகா கொடுக்கிற மல்லிகா ஆசீர்வதிங்க, அவங்க கணவர் அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வருமானத்தை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேலையில கூட ஏசப்பா ஆண்டவரே அப்பா சத்யாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்யாக்காக ஆசீர்வதிங்க, அவங்க கணவரை அவங்க பிள்ளைகளை அவங்க ஆண்டவரே பேரப்பிள்ளை மருமகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து காரியங்களை நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க சொன்னது போல இந்த வேலூர் கிராமம் முழுவதும் தொடப்படட்டும் ஆண்டவரே. அங்க இருக்கிற பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வரப்படட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்போ ரத்தத்தை தெளிக்கிறமையா அந்த கிராமம் முழுவதுமாய் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரம் இருக்கட்டும் ஐயா. அதுக்காக கூட அவங்களுடைய நன்றியப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே தகப்பனே அருமையான அம்மா கூட கருத்துல கொடுக்குறாண்டவரே, அப்பாவை கொடுக்குறாண்டவரே, கொடுத்த தம்பி ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரே தம்பி மனைவியை கொடுக்குறாங்க, பிள்ளைகளை கொடுக்குறேன், அவங்க பெண் பிள்ளைகளை கொடுக்குறாண்டவரே, மருமகன் பேர பிள்ளைகள் எல்லாரும் கொடுக்குறேன். நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே கூட உடம்பு சரியில்லை சொன்னது நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே இந்த மூச்சு திணறல இருந்து ஒரு விடுதலை தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அநேக டாக்டர்கள் இருக்கலாம் ஆண்டவரே, அநேக டாக்டர் கிட்ட போகலாம் ஆண்டவரே. எல்லா டாக்டரும் ஆண்டவரே கைவிட்டாலும் என் பரம வைத்தியர் நீ தகப்பனே. அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சுகத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. தகப்பனுக்கு இருக்கிற எல்லா விளைவுகளும் எல்லாம் ஆண்டவரே அந்த கால் வீக்கங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மாறிட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே அந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே தகப்பனை மூச்சு விடாமல் தளர்க்கிற அந்த மூச்சுகள் எல்லாம் ஆண்டவரே மறையட்டும் ஐயா. எல்லாம் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு உள்ள உடம்பு ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சாமி கர்த்தர் தாமே நீ தொட்டு ஆண்டவரே தகப்பனே அப்பா தகப்பனுக்கு ஒரு விடுதலை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. தாயுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறேன், தாயுடைய வேதனை அறிந்திருக்கிறேன்ப்பா. அது எல்லாத்தையும் அறிந்த என் தேவன் ஆண்டவரே அவங்களுடைய ஒவ்வொரு செபத்துக்கும் விடுதலை தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அவங்க குடும்பத்துல தேவையான அனைத்து காரியங்களை நீ சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அவங்க சொன்னது போல ஆண்டவரே ஆண்டவரே யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆண்டவரே வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களாம், அந்த வண்டியை கொடுக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன்ப்பா. சீக்கிரமாய் ஆண்டவரே அவங்க ஆயத்தம் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய கரத்துல அவங்க சொல்லி அமைச்சிருக்காங்கப்பா. அந்த விண்ணப்பத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த விசுவாசத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த வண்டி யார் எடுத்துட்டு போனாங்களே எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் எல்லாம் அறிந்த என் தெய்வம் நீரப்பா. சீக்கிரமாய் அந்த வண்டியை திரும்பி கொண்டு வந்து கொடுங்க. என் தேவன் உதவி செய்ய செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. அதுக்காக நீ நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே மலரக்கா கொடுக்கிற மலரக்கா ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை பிள்ளைகளை ஆண்டவரே பேர பிள்ளைகளை மருமகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அவங்க எல்லாம் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் மாறி ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தை நீ தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அக்காவுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாங்க இன்னும் அதிகமான ஆண்டவரே ஊழியத்துல இன்னும் அதிகமாக எழுமையை உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த குடும்பத்தோடு கரம் இருக்கட்டும் அப்பா. இந்த வேலையில கூட ஏஞ்சலுக்காக செபிக்கிற ஆண்டவரே அவங்க ஆண்டவரே தகப்பனே அவங்க குடும்பங்களுக்காக செபிக்கிறாங்க. ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே அவங்க பெண் பிள்ளைகளுக்காக மருமகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவங்க ஆண்டவரே வீட்டுக்காரக்காக செபிக்கிறவங்க எல்லாம் உடல் சுகத்தையும் பலத்தையும் நீ ஆரோக்கியத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அவங்க சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே அவங்க ஊர்ல திருநாள் நடக்கிறதா ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே அந்த திருநாள் ஆண்டவரே தகப்பனே எந்த ஆண்டவரே சபை பிள்ளைகள் சபைக்கு வருகிற பிள்ளைகள் அந்த இடத்துல போகவே கூடாது ஆண்டவரே. அப்பா அதுல எந்த ஒரு விஷயத்துக்கும் கலந்து கொள்ளாதபடி ஒரு பயத்தை பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அவங்க சொன்னது போல அவங்க கேட்டது போல ஆண்டவரே தகப்பனே அப்பா நீர் அப்படியா இருக்கிற ஆண்டவரே சபை பிள்ளைகள் அந்த இடத்துல கால் வைக்காதபடி நீர் செய்வீராகப்பா. ஆண்டவரே எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு உணர்வு வர வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடாது என்று ஆண்டவரே தேவன் நம்மளை வேறிலிருந்து ஆண்டவரே சாதியிலிருந்து பிரித்திருக்கிறார் என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்க கிருபை இருந்து தாங்கணும் ஐயா. அப்படியா அவங்க சொன்னது போல ஒரு பிள்ளைகள் இந்த இடத்துல போகாத தேவையில்லாத பிரச்சனைகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்கிறாங்கப்பா. அதுக்காக நன்றி. அவங்க குடும்பத்தில் அதே அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமா செபிக்கிறாப்பா. அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாங்க. மகன் ஆண்டவரே அருமையான மகன் சொன்னது போல அவன் வேலையில ஆண்டவரே அவனை பர்மனெண்ட் ஆகணும் என்று சொன்னான் ஆண்டவரே தகப்பனே அப்பா. மகன் ஓடி வந்திருக்கிறான்ப்பா. அடுத்த இந்த சபைக்கு ஆண்டவரே தகப்பனே அப்பா ஒவ்வொரு எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆயத்தமாய் காத்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அநேக அற்புதங்களை செய்து வருகிறீர் ஆண்டவரே. அப்படியா அந்த மகனுக்கு நீர் சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறப்பா. மகனுக்கு சீக்கிரமாய் பர்மனெண்ட் ஆக என் தேவன் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இன்னொரு ஆண்டவரே செந்திலியும் கருத்தலை கொடுக்கிற மகன் செய்கிற அந்த மகன் செய்கிற வெளியே நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பத்துல என்ன தேவைகள் இருக்குதோ அத்தனை தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே அந்த வீடு கூட ரொம்ப நாளாய் கட்டி கொண்டு நிற்கிறது ஆண்டவரே. சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஆண்டவரே அநேக காரியங்கள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஆண்டவரே அநேக அற்புதங்களை நீ செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. இன்னும் திருமணத்துக்காக 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. சீக்கிரம் அந்த வீடை கட்டிட்டு ஆண்டவரே தகப்பனே சீக்கிரமாய் அந்த திருமண காரியத்தை அந்த குடும்பத்துக்கு நீ சந்திப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் நினைத்தால் ஒரு நிமிஷம் போதும் ஆண்டவரே, ஒரு வினாடி போதும் ஆண்டவரே. நீங்க நினைச்சால் அது எல்லாம் நடந்துவிடும் ஆண்டவரே. அப்படியா அந்த குடும்பத்தை நீ தயவாய் நினைக்க விடுமாய் செபிக்கிறேன்ப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
ஆண்டவரே இந்த வேலையில கூட ஆண்டவரே அருமையான ஆண்டவரே அம்மா கூட கொடுக்கிற தேசிங்க அம்மா கொடுக்குற அவங்களை ஆசைப்படுங்க ஆண்டவரே அவங்க குடும்பத்தை ஆசைப்படுங்க அவங்க ஆண்டவரே கடவுளே ஆண்டவரே தகப்பனே அவங்க ஏதோ காலில் அடிபட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க ஆண்டவரே அந்த காயங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே இந்த வலிகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனுக்கு நல்ல ஒரு சுகத்தை ஆரோக்கியத்தை தாங்க அவங்க தாயை ஆசைப்படுங்க அவங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க ஆண்டவரே அவங்க கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பேர் ஆண்டவரே பேர பிள்ளைகள் மருமகன்கள் ஆண்டவரே மகள்கள் ஆண்டவரே எல்லாரும் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே 2 பிள்ளைகள் ஆண்டவரே கர்ப்பவதியா இருக்கிறார்கள் அவர்களே நீர் ஆசீர்வதிய பிள்ளைகள் நல்ல ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே தகப்பனே நல்ல ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே பிரசவத்தை கட்டளிடுவீராக ராஜா ஆண்டவரே சுக பிரசவத்தை கட்டளிட்டு சீக்கிரமாய் ஆண்டவரே குழந்தைகளோடு பிள்ளைகளை நாங்கள் காண செய்கிறாங்க அதுக்காக நன்றி தகப்பனே அவங்க குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளை நீ சந்திக்க விடுமாய் செபிக்கிறேன்ப்பா அதுக்காக நன்றி தகப்பனே உங்க கிருபை இருக்கட்டும் தயவு இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா இறக்கம் இருக்கட்டும் ஐயா அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளில கூட ஆண்டவரே தகப்பனே மணியனும் கருத்துல கொடுக்கிற மணியனும் ஆசீர்வதிங்க அவங்க ஆண்டவரே மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவங்க தேவைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே அதுக்காக நன்றி அப்பா உங்க கிருபையின் தயவும் ஆண்டவரே அவங்களோடு கூட இந்த வழி நடத்திடும் அவங்க எங்க போனாலும் வந்தாலும் தேவனுடைய கரம் அவங்களை தாங்குபடியாய் செபிக்கிறப்பா அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரே உங்க கரம் எங்களோடு கூட இதுவரை இருந்ததுக்காக நன்றி அப்பா நாங்கள் செபித்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் அநேக அற்புதங்களை நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே ஆரம்ப ஜபமாகட்டும் முடிவு ஆண்டவரே வசன பகுதியாகட்டும் முடிவு ஜபமாகட்டும் எல்லாத்திலும் உடைய கரம் இருக்கிறது ஆண்டவரே அப்பா அதுக்காக நன்றி அப்பா நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் உணர்கிறோம் ஐயா அந்த இடத்துல ஆண்டவரே பாடல் வரிகள் மூலமாய் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே ஆராதனை பகுதியின் மூலியமாய் ஆண்டவரே வசன பகுதி மூலியமாய் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை நாங்கள் உணர்கிறோம் அப்பா என்னோட நீங்க இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கீங்க ஆண்டவரே அதுக்காக நன்றி அப்பா எவ்வளோ பாரங்களோடு இந்த இடத்துல நாங்கள் வந்தாலும் ஆண்டவரே போகிறப்ப அவ்வளோ சந்தோஷத்தோடு எங்களை திரும்பி அனுப்புகிறீர்கள் ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திரும்பி போகிறப்ப சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போகும்படியாய் நீ செய்கிறாங்கப்பா அதுக்காக நன்றி அப்பா மிக இருக்கிற வசன பகுதி கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா மகளை நீ மறைத்து நீ வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறப்பா நீ என்ன பேசுகிறீரோ அதை பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா இதுவரை நடக்கிற தேவனுக்கு நன்றி அப்பா நான் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததும் பாதத்தில் வைக்கிறப்பா குற்றங்களும் குறைகளும் இருந்தால் ஒரு விஷயமே தயவாய் மன்னியும் இதன் நிலப்பட முற்றிலுமாய் உன் கருத்துல தாழ்த்தி ஒப்படுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகா கிருபையும் இருக்கமுள்ள நன்மை ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சப்பா இந்த 8வது மாசத்துல இந்த 1ஆம் தேதியில சப்பா இந்த சமூகத்துல ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கண்ணோக்கி பார்ப்பீங்க யாராலும் என்ன விண்ணப்பம் இருக்கோ அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது சாமி அதை எல்லாவற்றும் நிறைவேற்ற போறீரே இந்த மாசத்துல அதை பெற்றுக்கொள்ள போறாங்களா ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையான சாட்சியை நிற்க போறாங்களா ஆண்டவரே அதற்காக இந்த நன்றி செலுத்துறோம் ஏசப்பா இந்த வார்த்தை பதிக நன்றி செலுத்துறோம் கர்த்தர் நீங்க ஆண்டவரே எங்ககிட்ட நீங்க என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவரே அந்த வார்த்தையை கொடுத்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே அந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையில நிறைவேற போது அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா ஆண்டவரே முடிவு மட்டும் ஆண்டவரே இந்த பிரசன்ன பாதுகாப்பு தயவு எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுமலை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சிறு சாட்சி கூட சொல்லணும் ஆனால் ஒரு அட்வொகேட் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அவர் ஒரு பெரிய ஃபேமஸான அட்வொகேட்டு சரிங்களா அவருக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்கு அதான் சீனியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் இந்த போன வாரத்தில் அவர் கூப்பிட்டு சொன்னாராம் இந்த மாதிரி ஆஃபீஸ் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் சரிங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஆஃபீஸ் உன் பேரில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு நேர்மடே உன் பேர் தான் அப்படின்னு சார் சொன்னாராம் அதுதான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னது போல உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் எங்கள் அண்ணன் சொல்லல அவர்கிட்ட நேர்மை உண்மை இருக்குது கரெக்டாக அந்த எல்லாத்துலேயுமே அந்த கரெக்ட் அவ்வளோ நீட்டாக அப்படி இருப்பார் அதனால ஆண்டவர் அந்த உண்மையை நேர்மையை பார்த்து என்ன பண்ணுறாரு அவர் ஆசீர்வதிக்கிறார் தேவன் ஒருத்தர் இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் நாளில் கூட ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேச நம்ம இந்த 7 மாதங்கள் நம்ம கடந்துட்டோம் இந்த வருஷத்துல ஆனால் இந்த 7 மாதம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியவே இல்லை சர்றன்னு போயிட்டே இருக்குது அது மட்டும் ஒரு வேகத்தில் போயிட்டே இருக்கு ஆனால் நம்ம அப்படிதான் இருக்கோம் ஒரு சேஞ்சில் ஒன்றா அந்த மாதம் மட்டும் அடிச்சு நம்பிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு டைம் பயமாக இருக்குதுன்னா இவ்வளோ வேகமாக ஓடுது பூமி நம்ம சுற்றி கித்தி விட்டாராங்களான்ற அளவுக்கு ஆனாலும் ஆண்டவர் கூட நம்ம கூட இருந்து இந்த புதிய மாசத்தை காணும்படி கிருபை செஞ்சிருக்காரு இந்த மாசத்துல கண்டிப்பா என்ன பண்ணுவாரு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார் சரிங்களா இன்னைக்கு
ஆண்டவரோடு நடப்பது அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எத்தனை பேர் ஆண்டவரோட நடக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரோட நடக்கிறீங்களா? கண்டிப்பா நமக்கு ஒரு நம்ம யார் கூட நடக்கிறோமோ இல்லையோ, யார் கூட இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். சரிங்களா? நம்ம துணிஞ்சு நடப்போம். ஏன்னா யார் நம்ம முன்னாடி போகுது? சிங்கம் போது நம்ம முன்னாடி. அப்ப நம்ம ஆட்டுக்குட்டி பயப்படுமா? என் முன்னாடி சிங்கம் போயிட்டு இருக்கு, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்க எல்லாரும் முன்னாடி யார் கடந்து போறது? ஏசுராஜா நடந்து போறாரு. அவர் பின்னாடி நீங்க போறீங்க. நீங்க பயப்படாதீங்க. என்ன பண்றாரு? ஆண்டவர் உங்கள் முன்னாடி என்ன பண்றாரு? கடந்து போறாரு. சரிங்களா? ஆண்டவரோட நடக்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே அப்படியே ஆசீர்வாதமாவே இருக்காது. மேடு பள்ளம் வரும். ஆனா என்ன பண்ண மாட்டோம்? அந்த பள்ளத்துல நம்ம என்ன பண்ணோம்? விழுந்து போக மாட்டோம். சரிங்களா? அந்த ஆண்டவரோட போற அந்த ரோடு முள்ளு, கருக்கு, பள்ளம், மேடு இருக்கும். அப்படி இருந்தா கண்டிப்பா நீங்க ஆண்டவர் தான் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த முள்ளா இருந்தாலும் அந்த பள்ளமா இருந்தாலும் எதுவுமே உங்களை சீண்டி கூட பார்க்காது. அது அப்படி இலகுவா என்ன பண்ற ஒரு ஆண்டவர் மாத்தி போட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? அது ஒரு சின்ன ஒரு கதையை கூட நான் சொல்ல விரும்புறேன். ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸில் வேலை கிடைக்கணும் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அந்த இன்டர்வியூ அந்த செகண்ட்குள்ளே விட்டால் கூட அதுக்காக என்ன பண்ணணும்? அடுத்து 7 வருஷம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஆனால் அதில் மட்டும் நமக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான், லைஃபே அப்படியே செட்டில் ஆகிடும். அந்த அளவுக்கு சேலரி எல்லாமே இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்காக அந்த ஜாப்க்காக அவங்க 7 வருஷம் என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டு படித்து அந்த இன்டர்வியூ நாள் வருது. அதுக்கு எப்படியாவது போய் நம்ம என்ன பண்ணணும்? சீக்கிரமாக போயிட்டு அந்த வேலையில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி என்ன பண்ணுறான், அவங்க ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட எந்த வழியில் வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறது அவர் சொல்லிடுறாரு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, வராங்க. அவர் சொன்ன வழியிலே இவங்க வராங்க. வந்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா, நான் சொல்கிறேன் அந்த வழியில் நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லாரும் நம்பி வராங்க. அந்த ஆஃபீஸ் கிட்ட இருக்கு. இப்படி போகிறாங்க. அந்த ரூட்டில் என்னாச்சுன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவன் என்ன இந்த வழியில் வர சொன்னால், இங்கே இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு, இதை கடந்து போனால் நமக்கு டைம் ஆகிடும், நம்ம வேற ரூட் ஏதாவது பார்த்து போய் நான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிடுறாங்கண்ணா. அன்றைக்கி ஒரே ஒரு பையன் மட்டும் அவன் நிற்கிறானா. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு நமக்கு எப்பவுமே கெட்டதை சொல்லவே மாட்டானே, அவன் அங்கே தானே ஒர்க் பண்ணுறான், இங்கே பள்ளனா நீ அங்கே வரக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பானா, என்னை நம்படா நீ இங்கே வாடான்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் யோசிச்சுட்டு அங்கேயே நிற்கிறான். அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், கூட நிற்கிறான். உடனே அவன் என்ன பண்ணிடுறான், தேடி கண்டுபிடிச்சி இவங்ககிட்ட வந்துட்டு, நான் சொன்னேன்ல என்னை நம்பு, நீ இந்த வான்னு சொல்லிட்டு அப்படின்னு, பெரிய பள்ளம் இருக்குடா எப்படின்னு சொல்லிடு, சரி நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடியே வா அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறான். அந்த ஃப்ரெண்டு முன்னாடி போகிறான், பின்னாடியே வரான். கிட்ட போகும்போது அது பள்ளம் கிடையாது, பள்ளம் மாதிரி இருக்கிற ஒரு டிசைன். சரியா? ஒரு 3D பெயிண்டிங்லாம் வருது இல்லை, பள்ளம் மாதிரி இருக்கும் ஆனால் பள்ளமே இருக்காது. அழகாக என்ன பண்ணிட்டாங்க, கடந்து போய் கரெக்டான டைமுக்கு போயிட்டு அந்த ஜாப் என்ன பண்ணுச்சு, அவனுக்கு கிடச்சிருச்சு. பள்ளத்தை பார்த்து பயந்து பின்வாங்கி போனவங்களாம் அந்த வாய்ப்பை இழந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த பள்ளமே இருந்தால் கூட என் ஃப்ரெண்டு காட்டுறான், அவன் பின்னாடி போனால் நல்லதா இருக்கும் நம்புறவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த வேலை கிடச்சிது. அப்படி தாங்க ஏசப்பா கூட நடக்கிறது அப்படி தான் இருக்கும். பள்ளம் மாதிரி இருக்கும், கரடு முரடுமா இருக்கும். ஆனால் நம்ம அந்த பள்ளத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. பள்ளமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏசப்பா என் முன்னாடி போகிறாரா, அந்த பள்ளத்துலலாம் விழுற பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன பண்ணுவார் ஆண்டவர், அப்படியே நம்மளை ஏந்தி கொண்டு போகிறவரா இருக்கிறார். உதாரணமாக கூட ஒரு வசனம் படிப்பேன், நான் சொல்லிடுறேன். மத்தேயு 14வது அதிகாரம் 25லிருந்து 31 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பா கடல் மேல நடந்த கதை. ஏசப்பா கடல் மேல நடந்தார். அவர் நடக்கிறத பார்த்து அவர் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ஆவேசம் ஏதோ வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. அப்ப பேதுரு கேட்டாரு, ஆண்டவரே நீங்க தான், நானும் நடக்கிறேன் உங்க கூட கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நடந்து வான்னு சொல்லும் போது என்ன பண்ணுவார், பேதுரு கடல் மேல நடப்பார். சரிங்களா? இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்கும். திடீர்னு சடேன்னா ஒரு வேகமா ஒரு காத்து வரும் பாருங்க. இவர் அந்த காத்து பார்த்து பயந்துருவாரு. ஐயோ ஏதோ வேகமான ஒரு காத்து அடிக்குதே அப்படின்னு பயந்த உடனே பண்ணுவோம், பேதுரு காலு கடலுக்குள்ள போயிடும். சரிங்களா? இப்போ ஒரு பெரிய புயல் வரும்போது பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா பக்கத்துல இருக்கிற ஏசப்பாவை மறந்துட்டாரு.
அந்த புயலை பெருசா பார்க்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாரு, மூழ்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அப்படிதான் நம்ம ஆண்டவர் கூட தான் நடக்கிறோம், ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு. புயல் மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட இருக்கிற ஏசப்பாவை மறந்துட்டு அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம விழுந்து போயிடும். ஐயோ இவ்வளோ பெரிய தேவை இருக்குதே, இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குதே, இதை எப்படி சந்திக்கிறது, இந்த கஷ்டம் எப்படி மாறும், இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் போது என்ன பண்றோம், நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு வேதனை வருது, ஒரு கண்ணீர் வருது. ஆனா இவ்வளோ பெரிய வேதனை இருந்தாலும், புயல் மாதிரி கஷ்டம் வந்தாலும் பக்கத்துல யார் நிக்கிறாங்க, ஏசப்பா இருக்கிறாரு. அப்படியெல்லாம் உங்களை மூழ்க விட்டுருவாரா, அப்படியெல்லாம் உங்களை கை விட்டுருவாரா, அப்படியெல்லாம் ஒரு விட்டுற தேவனா, கிடையவே கிடையாது. என்ன வந்தாலும் இருக அவர் கையை பிடிச்சுக்கங்க. அவர் என்ன பண்றாரு, அற்புதமா நடத்துற தேவனா இருக்கிறார். சரிங்களா? அப்படி ஆண்டவரோடு நடக்கிறவங்களுக்கு வர ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னு பார்க்க போனா, சங்கீதம் 18வது அதிகாரம் 36வது வசனத்துல, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை என்ன பண்றாரு, அவரு அகலமா மாத்துறாரு. சரிங்களா? அப்படி உங்க காலையும் என்ன பண்றாரு, வழிக்கு நீங்க விழாதபடிக்கு என்ன பண்றாரு, நீங்க போற ரூட்டை என்ன பண்றாரு, ஆண்டவரு அகலமா மாற்றி விடுவாரு. உங்களுக்காக புது ரோட்டை என்ன பண்றாரு, அவர் போட்டு கொடுக்குற தேவனா என்ன பண்றாரு, உங்க கூட இருக்கிறாரு. சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம், நானும் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சரிங்களா? நீங்க ஏசப்பா கிட்ட எல்லாருமே நீங்க கேளுங்க, ஏசப்பா எனக்கு நீங்க போதிங்க, நான் எந்த வழியில போகணும், எந்த விஷயத்த நான் செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் அழகா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவருடைய போதனை நம்ம போகும்போது நம்ம ரூட்டே வேற மாதிரி இருக்கும். அதில் எந்த ஒரு தடையும் கண்டிப்பாக வரவே வராது. இந்த ஒரு விஷயத்த நம்ம சபையில் இருந்த குமுதாக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எது இருந்தாலும் ஆண்டவருக்கு சித்தம் இருந்தா, ஆண்டவருக்கு சித்தம் இருந்தான்னு சொல்லுவாங்க. ஊருக்கு வரீங்களான்னு கேட்டால் கூட ஆண்டவர் சித்தம் தான் வரும்வாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது இருந்தால் கூட ஆண்டவர் சித்தம் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்துல இவங்க எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஏதாவது ஊருக்கு போனால் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஆண்டவர் சித்தம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக நம்ம நைட்டு கண் மூடி தூங்குறோம், காலையில் உயிரோடு இழந்துக்கிறது ஆண்டவருடைய கிருபை தானே, அவரோட சித்தம் தானே. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரோட சித்தத்தை சொல்லி நீங்கள் பழகுங்க. ஆண்டவர் அவர் நடத்துகிற பாதையை என்ன பண்ணிருக்கோம், அவர் நம்ம நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுகிற தேவனா இருக்கிறார். சரிங்களா? ஏசாயா 45வது அதிகாரம் 2லிருந்து 6 வரைக்கும் எடுத்து வாசிங்களேன். நானே படிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த மாசத்துல ஏசப்பா என்ன பண்றாரு, உங்களுக்கு முன்னாடி போய் உங்களுடைய பாதை உங்களுக்கு என்னென்ன கோணலா இருக்குதோ அதை எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் செவ்வையா இந்த மாசம் என்ன பண்றாரு, எல்லா கோணல் மாறலையும் தூக்கி போட்டு ஒரே ஒரு நேர செவ்வையா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாற்ற போறாரு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். நாமே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, புதையலை கொடுப்பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க பூதம் புதையலை கொடுப்பாங்க. ஆனா அந்த புதையலுக்கு யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, செத்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, என்ன கொடுப்பாரு, புதையலை கொடுக்க போறாராம். அவர் கொடுக்கிற புதையல் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும், இந்த பணம் எப்படி கிடைக்கும், இது எப்படி கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அவர் என்ன பண்றாரு, எல்லா பூட்டையும் உடைச்சி புதையலே கொண்டு வந்து என்ன பண்றாரு, உங்க கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொடுக்க போறாரு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கண்டிப்பா அவர் செய்ய போறாரு. நீங்க கீழே ஒரு வசனம், அழகான வசனம், இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க பாக்கியவான்கள். சரிங்களா? நீங்க ஏசப்பாவை அறியலையா, ஆனா அவரு உங்களை அறிஞ்சிட்டாராம். அவர் என்ன பண்றாரு, அவர் நாமத்தை உங்களுக்கு போட்டாராம். அவர் யாருன்னு நீங்க தேடி போல, அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களை தேடி வந்துட்டாராம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொரு இல்லை. இதை விட வேற என்ன வேணும்? கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கோரனால பாதையை செவ்வையை மாற்றி
உங்க தேவை இங்க வருமா அங்க வருமா, இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா கிடையாது. ஆண்டவரே என்ன பண்றாரு, புதையல் எடுத்து வந்து கொடுத்து உங்கள் தேவையில கண்டிப்பா நீங்க நம்புங்க, ஏசப்பா உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு. அவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடவே மாட்டார். சரிங்களா? முதல்ல அப்பத்தை யாருக்கு போடுவாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் போடுவாரு. அவர் நம்புறவங்களுக்கு தான் போடுவாரு. கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, புதையலை கொடுக்க தான் போறீங்க, கொடுக்க தான் போறீங்க, நீங்க சாட்சியம் நிற்க தான் போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றார். யாருங்க சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய வார்த்தைய? பா, தண்ணீரில் நடக்கும்போது நான் தண்ணீர் நடக்கிறேன்னு சொல்றியா? கவலை கஷ்ட தண்ணீரில் நடக்கிறியா? உன் கூட யார் இருக்கேன்? நான் இருக்கேன், நான் உன் கூட நடக்கிறேன், அப்படிலாம் உன்னை விட்டுறவே மாட்டேன். சரிங்களா? ஆறுகளை கடக்குறீங்களா? ஐயோ இந்த மாசத்தை எப்படி கடக்குறது, இந்த நாளை எப்படி கடக்குது, இந்த வருஷத்தை எப்படி கடக்குது, தேவை எப்படி கடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அசால்ட்டா கடந்து போங்க. உங்க கூட யார் இருக்குது? ஏசப்பா இருக்கிறாரு. அந்த ஆறுகள் உங்க மேல என்ன பண்ணுது, புரளுக்குது. நீங்க அதுல என்ன பண்ண பண்ணீங்க, முழுகே போக மாட்டீங்க. நீங்க அக்கினியில வேகிற மாதிரி உங்களுக்கு ஆபத்து வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு உபத்திரம் வருதா, நம்புங்க, ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொடுத்த தேவன் இந்த நாள்ல அக்கினி போல ஒரு ஆபத்து இருந்தா கூட உங்க கூட யார் இருக்காரு? ஏசப்பா இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், வெறித்தனமா இருக்கணும். ஏசப்பா கண்மூடித்தனமா நம்புங்க. கண்ணாபின்னா நம்பும் போது அவர் என்ன பண்றாரு, மானாவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி என்ன பண்றாரு, கண்மூடித்தனமா ஏசப்பா நம்புங்க. ஏசப்பா நீங்க என் கூட இருக்கீங்க, நான் தண்ணியில இருந்தாலும், நான் ஆத்த கடந்தாலும், நான் அக்கினியில இருந்தாலும், எங்க என்ன போட்டாலும் என் கூட இருக்கிறாரு. அவர் யூத ராஜ சிங்கம், அவர் சிங்கமா என் கூட இருக்கிறாரு. அப்புறம் எதை நம்மள நெருங்க முடியும், எது நம்மள அணுக முடியும்? கண்டிப்பா ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிச்சீங்கன்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். நம்மெல்லாம் குருடர்கள் தான். கண்டிப்பா இந்த வாழ்க்கையில நமக்கு எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், என்ன போகணும் நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. அவங்க அறியாத வழியில நீ அறியாத வழியில உன்னை நடத்துவேன், நீ தெரியாத பாதையில கூட நீ தவிக்காத, நீ கலங்காத, இந்த பாதையில எப்படி போவ நீ நினைக்காத, நான் உன் கூட அழைத்து கொண்டு போறேன். இருள் மாதிரி இருக்குதா, இருள் சூழ்ந்த உலகமா இருக்குதா, வாழ்க்கை இருட்டா இருக்குதா, உன் இருட்டை இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வெளிச்சமா மாத்த போறாரு. பிரகாசத்தை ஆண்டவர் கண்டிப்பா இந்த நாள் என்ன பண்ணுவாரு, கொடுக்க போறாரு. போன நாள் உங்களுடைய வாழ்க்கையை செவ்வையா ஆண்டவர் மாத்துவாரு. இதை செய்யற வரைக்கும் ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. நிச்சயமா என்ன பண்ணுவாரு, கைவிடவே மாட்டாரு. இந்த கையை என்ன பண்றீங்க, ஏசப்பா கிட்ட கொடுத்துருங்க. இது என் கை இல்ல, இது வெறுமையான கை இல்ல, இந்த கையோடு ஒரு கை இருக்குது, அதுதான் இயேசு கிறிஸ்து கை. அந்த கை எப்போதும் இந்த கையோட என்ன பண்றது, கோர்த்துக்கு என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா உங்களை இந்த வார்த்தையின் படியே அவரு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிச்சீங்கன்னா எடுத்து வாசிங்க. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதா இரு, பலப்படு, திடமனதா இரு அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்லிடுறாரு. நீ பயப்படாத, நீ எதை குறித்து என்ன பண்ணாத, கலங்காத. உனக்கு கலங்குற மாதிரி சூழ்நிலை வந்தா கூட நீ என்ன பண்ணு, தைரியமா இரு அப்படின்னு சொல்லி, நீ போற இடம்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டேன். இதை விட வேற என்ன வேணும்? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் போற இடம்லாம் என் ஏசப்பா என்ன பண்றாரு, என் கூட இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா என்ன பண்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, வெற்றியை கொடுப்பாரு. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். அந்த அவன்ற இதுக்கெல்லாம் உங்க பேரை போட்டு நீங்க படிச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது உடனே என்ன பண்றாரு, உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்துருவாரு. கவர்மெண்ட் கூட லேட் ஆகும், டிலே ஆகும், எல்லாம்
பிரச்சனை இருக்கும். ஆனா ஏசப்பா நீங்க அப்பா கொஞ்சம் என்ன கண் பாருங்கப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாரு, நான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உனக்காகன்னு சொல்லி உடனே என்ன பண்றாரு ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு. ஆபத்து காலத்துல அவனோடு இருந்து, ஆபத்து காலத்துல எத்தனை பேர் நம்ம கூட இருப்பாங்க, நிறைய பேர் சந்தோஷமான காலத்துல இருப்பாங்க, பிரச்சனை கண்ணீர்ல நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆபத்து காலத்துல உன் கூட இருந்து உன்னை எல்லா ஆபத்துக்கும் தப்பு வைத்து உன்னை கனப்படுத்துவாராம், மரியாதைப்படுத்துவாராம், மகிமைப்படுத்துவாராம். கட்ட கொடுத்த இந்த வார்த்தைக்கு படி நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். 31:6. நீங்கள் பலமுண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடமனதா இரு. நீ அவர்களுக்கு அது வர மனுஷங்களா இருக்கலாம், உனக்கு பிரச்சனையா இருக்கலாம், உனக்கு தேவையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுக்காக நீ பயப்படாத, அதுக்காக நீ என்ன பண்ண, திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட என்ன பண்றாரு, அவர் வர்றாரு. நான் உன் கூட தான் மகளை நடக்கிறேன், நான் முன்னாடி தான் நடக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரிங்களா? மனுஷன் சொன்னா மனுஷனுடைய வாக்கு மாறிடும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டானா, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன் கைவிடல, நான் உன் கூட தான் இருக்கேன். இதை விட என்ன வேணும், இதை விட வாக்குறுதி என்ன வேணும்? சரியா? ஆண்டவருடைய வார்த்தை மாறுமா? மனுஷனுடைய வார்த்தை மாறும், அவருடைய வார்த்தை நிச்சயமாகவே மாறவே மாறாது, அது ஒழியவும் ஒழியாது. சரிங்களா? அதுக்காக நீங்க இந்த மாசத்துல நீங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, என்னென்ன கவலை இருக்குதோ, நீங்க கவலையே கூடாதுங்க. முன்னாடி ஒரு சிங்கம் கெத்தா போயிட்டே அது பார்த்துக்கும். எனக்கு விரோதமா என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சிங்கம் பார்த்துக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்றது, அது பின்னாடியே போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஆண்டு இந்த மாசத்துல உங்களுக்கு புதையலை கொடுக்க தான் போறாரு, ஆஸ்வதிக்க போதான் போறாரு. தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. சொன்ன வார்த்தையின்படி, கேட்ட வசனத்தின்படி இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை படித்து நம்ம கடந்து போவோம். இதை பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம தந்திருவார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா தான் நீங்கள் ஏமாந்துடுவீங்க. அவரை விட்டு விட்டுருங்க, உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கணும்.